Good evening, everybody. Good evening, sir. Sir. சரி துவங்குவோமா? எல்லாம் ரெடி? யாருக்காவது கேள்வி இருக்குதா? Ready, sir. Okay. Ready? Ready, sir. Okay, sir. Okay. ஸ்வேதா சதுவாரகா. ஆமா sir. என்ன விட வந்தது? 0.001. Very good. சந்திரிகா. எழுதிக்கிட்டு இருக்கேன் சார். ஓகே. வேற யாரும் இன்னும் செய்யல. இதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்கிறீங்க? கீர்த்தியா செய்துட்டீங்களா? செய்துட்டேன் சார். என்ன வந்தது கீர்த்தியாக்கு? 0.001 சார். வெரி குட். பாப்பம் என்ன செய்யறேன். இது தசமதானம் நான் நடுவங்களும் சொல்றது தானே. இதை எவ்வளவுக்கு நீங்கள் கிரகிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு தான் சுகமா இருக்கும். சரியா? ஏன் இவ்வளவு நேரம் எடுக்கிறீங்களன்னு தெரியல. ஓகே, பாப்போம். 0.005. சரியா? 0.005. இது என்ன செய்யணும்? 0.2 பெருக்க போறீங்க. சரியா? முதலாவது என்ன செய்யணும்? எங்களுக்கு தசமதானத்தை விட்டு முதல் எண்களை பெருக்கணும். 2 10. சரியா? இப்ப எத்தனை தசமதானம் இருக்கு? பெருக்கல்ல என்ன செய்யணும்? தசமதானம் எத்தனை இருக்குன்னு அதை எண்ணி போட வேணும். சரியா? இதுல முதலாவதுல எத்தனை தசமானம் இருக்குது? 3. 1 2 3. மற்றதுல என்ன இருக்குது? 1. அப்ப 4. 3 3. இதுல 3 இருக்குது, இதுல 1 இருக்குது. அப்ப என்ன? 4 தசமதானம் தள்ளவும். சரியா? 4 தசமானம் இங்க வலம் இருந்து இடம். சரியா? எப்பவுமே தசமதானம் இந்த தசமதானம் எப்பவுமே இஞ்சால இருக்கும். சரியா? அப்ப இதுல இருந்து 4 தள்ள வேணும். 1. சரியா? 2. சரியா? பிறகு 3. திருப்பி ஒரு சைஃபர் வேணும். சரியா? பிறகு 4. அப்ப இங்க வரப்போகுது தசமானம். இப்ப இங்க வரப்போகுது 4ஆவது. சரியா? அப்ப இதுக்கு முன்னால ஒரு சைஃபர் போட்ட இந்த விட என்ன? 0.001. 0.001. இதுதான் உண்மையான விட. ஆனா என்ன தசமதானத்துல கடைசியா இருக்கிற இதுக்கு இஞ்சால பாரு, அதாவது ஒரு எண்ணுக்கு பின்னால இருக்க கடைசியில இருக்க சைபருக்கு பெருமானம் இல்லை. அப்ப நீங்கள் இதுன்ற விட என்ன இருக்கும்? 0.001. விளங்குதா? எப்பவுமே பெருக்கல்ல அதுக்காக தான் நான் திருப்பி உங்களை பெருக்கல் செய்யறதுக்கு காரணமே பெருக்கல்ல தசமதானம் முக்கியம். சரியா? அடுத்த எங்க பாபம் சார் விதுசிகா செஞ்சிட்டு என்ன நேர் 70 சார். எல்லாரும் செய்திட்டீங்களா? சந்திரிகா செய்திட்டீங்களா? சார். ஓகே, வெரி குட். இதுக்கு சொல்லுங்க என்ன வருமண்டு துலினி சொல்லுங்க. சார் நேர் 70 சார். ஓகே, இதுக்கு அடுத்தபடி என்ன? இதுல அடுத்தபடி என்ன தெரியணும்? இது சக 5 சக 5 சக 2 என்ன வரும்? 10 தர 7. சரியா? சயம் என்ன? தர இது தர வேண்டிய என்ன வரும்? சகவா மாறிடும். 10 தர 7 70. விளங்கிட்டா? ஆமா சார். ஆமா சார். படிச்சீங்க பாப்போம். சார் தினொலி செஞ்சிட்டேன் சார். ஓகே, என்ன விட வந்தது? சார் சார் நேர் 4xy சார். இல்லையே சார் சய 4xy சய 2xz சக 2yz சார். வெரி குட், வெரி குட். கீர்த்திகாவும் செஞ்சிட்டேன் சார். கீர்த்தியாக்கு என்ன வந்தது?
மறை 4xy மறை 2xz நேர் 2yz. குட், வெரி குட், வெரி குட். சார் விதுர்சிகா செஞ்சுட்டேன் சார். ஓகே, விதிக்ஷியாக்குமா தான் வந்தது, என்ன விட வந்தது, வித்தியாசமா வந்ததா? இல்ல சார், அதே விடத்தான் சார். அதை விட துவாரகா செய்துட்டீங்களா? செய்துட்டேன் சார். சந்திரிகா? செய்தாச்சு சார். ஓகே, வெரி குட். சரி, என்னன்னு பார்ப்போம். டிலனி சொல்லுங்க, அடுத்த படி என்ன இதுல செய்ய வேணும்? சார் அடைப்பு நீக்கி எழுதணும் சார். ஓகே, அடைப்பு நீக்க வேணும். ஓகே, அடைப்பு நீக்கி எழுத வேணும். என்ன செய்யலாம்? இதன் அடைப்பு என்ன நீக்கலாம்? முதலாவது இந்த ஓகே, மறை 2xy. அப்புறம் என்ன சொல்லணும்? மறை 2xஆல z பெருக்கணும். அப்ப மறை 2xz. சரியா? அடுத்து என்ன செய்யணும்? அடுத்த அடைப்பு நீக்கினா என்ன வரும்? மறை 2yx அதுக்கப்புறம் நேர் 2yz. குட். அப்புறம் என்ன செய்யணும்? இதுல மறை 2xy, இதுல மறை 2yx. ரெண்டு மாதிரி வரும் சார். ஒரே கூட்டுப்படணும் சார், ஒரே மாதிரி இருக்கு, ஒரே அச்சரம். அப்புறம் என்னது? சய 2x சக 2y 2y. விளங்கிட்ட எல்லாருக்கும்? ஆமா சார். ஓகே, விளங்கிடுச்சு சார். ஓகே, அடுத்த செய்யுங்க பாபம். சார் துவாரகா செஞ்சுட்டேன் சார். என்ன விட வந்த துவாரகாக்கு? 12. 12. ஓகே, பாப்போம். 12 சகவா சயவா துவாரகா? சக சார். சகவா சக சார். பாப்போம். ஏன் சக வந்த சகா இல்ல, சய 12 தான். ஓகே சார் கீர்த்திகா செஞ்சுட்டேன் சார். என்ன வந்த கீதையாக்கு? மறை 12 சார். மறை 12 தான். சரி, துவாரகா வடிவா பாருங்க, அதுல என்ன இருக்குதுண்டு. பிரதி இடைக்குள்ள கவனமா இருக்கணும். பாருங்க, ஏக்கு என்ன தந்து இருக்கு? பிரதி இட சய 2. மறை 12. வெரி குட், வெரி குட். கபிஷன்? சார் அதே விடதான் சார். ஓகே, வெரி குட். சரி, பாப என்ன செய்யறேன்? பிரதீக்ஷிகா சொல்லுங்க, அடுத்த படி இதுக்கு என்ன? சார் அங்க கொடுத்திருக்கிறதுக்கு பிரதியிட்டு சார் அடைப்பு நீக்கணும் சார். ஓகே, என்னன்னு பிரதியிடலாம்? 2 ஏக்கு பதிலா என்ன வரும்? மறை 2 சார். மறை 2. பிரபிக்கு பதிலா 3 சார். சக 2. தரசிக்கு பதிலா என்ன இருக்குது? 0 சார். 0. சக 0 சய 2 சக 3. சரியா? ஓகே. ஆமா சார். எப்பவுமே இதுல சைபர் வந்துட்டாலே இவ்வளவும் இல்லாம போயிடும். ரைட்? இது சைபர். சரி, இல்ல சைபரால என்னத்தை பெருக்கினாலும் 0 என்னத்தை பெருக்கினாலும் 0 தான். சரியா? அப்ப இதுல என்ன இருக்கு? சக 2 சய 2 என்ன வரும்? சார் சய 4 வரும் சார். சய 4. என்ன வரும் உள்ளுக்குள்ள? 3 தர 2 வரும் சார். 3 இது சக. 3 சக 2 வரும் சார்.
நோ 3 சக 2 வருமா இது 2 தரது சைபர் என்ன வரும் 0 பூஜ்ஜியம் சரி சார் பூஜ்ஜியம் சார் 0 அப்புறம் சார் மறை 3ஐயும் மறை 4ஐயும் அடைப்புக்குள்ள இருக்கிற நேர் 3ஐ பெருக்குனா சார் மறை 12 சார் மறை 12 சரியா விளங்கிட்டா ஆமா. ஓகே மற்ற எங்க பாப்போம் சார் சூஜனை செஞ்சுட்டேன் சார் என்ன வந்தது 7 தசம் 250 டன் குட் சார் துவாரக செஞ்சுட்டேன் வெரி சார் குட் விதுர்சிகா செஞ்சுட்டேன் சார் எல்லாம் செய்துட்டீங்களா குட் குட் ஆமா சார் கபிஷன் இது உங்களுக்கு சுகமா இருக்கும் எனக்கு திண்மங்கள் கூட எல்லாருக்கும் விளங்கி இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு சரி என்னன்னு பாப்போம் 7250 கிலோகிராம் என்ன செய்ய வேணும் இத சொன்னா மாத்திரத்துக்கு என்னண்டு இதை சொன்னா மாத்தலாம் என்ன செய்யணும் துவாரகா சொல்லுங்க என்ன செய்யணும் இதுக்கு 1000ஆல பிரிக்கணும் 1000ஆல பிரிக்க வேணும் அதுதான் இதுல இம்பார்ட்டன்ட் சரியா இல்ல முக்கியமானது இதை என்ன செய்யணும் 1000ஆல பிரிக்கணும் இப்ப 7250 என்ன 1000ஆல பிரிக்கணும் பிரிக்கல என்ன இது சுகமா செய்யறதுக்கு உங்களுக்கு வழி சொல்லி தந்தனால இதுல 3 சைபர் இருக்கிறபடியா என்ன செய்யணும் 3 சைபர் இருக்கிறபடியா என்ன செய்யணும் 1 2 3 சரியா 3 தசமானம் தள்ளும் அப்ப 7.25 tons சார் கண்டுபிடிச்சேன் சார் சார் சூஜனை தினோட செஞ்சுட்டேன் துவாரக செஞ்சுட்டேன் சார் ஓகே என்ன விட வந்தது 801 டன் 250 கிலோகிராம் 961 டன் 500 கிலோகிராம் ஓகே டிலினி சொல்லுங்க என்ன வந்தது உங்களுக்கு சார் 801 டன்னும் 250 கிலோகிராம் சார் குட் துவாரகா வேற விட வந்துச்சு வேற விட வந்துட்டுதா ஓகே திருப்பி பாருங்க என்ன பிள்ளை விட்ட நீங்க சந்திரிகா செய்தாச்சா ஆமா சார் என்ன விட வந்த சந்திரிகா 801 டன் 250 கிலோகிராம் சார் குட் சுஜனா சார் 801 டன் 250 கிலோகிராம் சார் ஓகே விதக்ஷிகா சார் 805 டன் சார் 250 கிலோகிராம் சார் 805 திருப்பி 50 சார் 850 சார் இல்லையே திருப்பி இருக்கா பாருங்க என்ன பிள்ளை விட்டு 250 சார் 850 200 சார் 250 சரி 250 கிலோகிராம் எத்தனை ஆமா டன் வந்தது 805 டன் சார் 250 கிலோகிராம் சார் 801 டன் தான் வரும் என்ன பிள்ளை விட்டு நீங்க பாருங்க கபிஷன் சார் 801 டன் சார் 250 கிலோகிராம் சார் ஓகே பாப்பம் என்னன்னு செய்யறேன் ஓகே என்ன செய்யணும் முதலாவது இது பெருக்கல் தானே அப்ப சும்மா பெருக்கலாம் 5ஆல சைஃபர் பெருக்கலாம் சைஃபர் 5 25 அப்ப 2 2 10 2 12 2 அப்ப 1 இங்க வந்துடும் ரைட் 5 சைஃபர் அப்ப 1 சரியா 6 30 அப்ப இங்க என்ன வரும் 3 வரும் சரியா 2 5 5 3 8 விளங்கிட்டா
துவாரகா இக்காரு சார். என்ன மாதிரினா பெருக்கல் வந்து உங்களுக்கு சுகம் என்ன பெருக்கிக் கொண்டே போகலாம். ஆனா கவனமா இருக்க வேணும். 1000 கிலோகிராம் வந்தா தான் அங்கால ஒரு டொன்னு கொண்டு போகலாம். சரியா? அடுத்த செய்யுங்க பாப்போம். சார் செஞ்சாச்சு சார். என்ன வந்தது? சார் 450 டன் 150 கிலோகிராம் சார். சார் சூரியனாக செஞ்சுட்டேன் சார். என்ன வந்த சூச்சனாக்கு? சேம் விட வந்ததா? சார் சத்துரிக்கா செஞ்சுட்டேன் சார். என்ன வந்த சந்திரிகாக்கு? 451 டன் 50 கிலோகிராம் சார். இல்லையே, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சந்திரிகா. கவனமா பாருங்க. எத்தனை கிலோகிராம் வந்தா ஒரு டொன்னு கொண்டு போயிடலாம் அங்கால? 1000 கிலோகிராம் வர வேணும். இப்ப நீங்க 150 கிலோகிராம் இருக்கீங்களா, அங்கால ஒன்றை கொண்டு போக கூடாது. ஓகே, பாப்பம் என்ன செய்யறேன். சரியா? இது என்ன செய்யணும்? 6ஆல பெருக்க போறோம். சரியா? 6ஆல பெருக்க என்ன வரும்? 6×5 30 0 3. சரியா? 6×2 12 3 என்ன? 15. இதுல வந்து 15 அப்படியே போட வேணும். ஏனெண்டா வந்து இது என்ன 150 கிலோகிராம் தான் இதுல வருது. 1000க்கு கூட வந்தா தான் நீங்கள் அங்கால ஒன்றை கொண்டு போகலாம். சரி, ஏன்னா இதுல 25 கிலோகிராம் இருக்குது. 6ஆல பெருக்கினா 150 கிலோகிராம் தான் வரும். சரியா? 150. இதுல வந்து 3 தானம் தாண்டினா பிறகுதான் அங்கால நீங்க கொண்டு போகணும். சரியா? இப்ப இதுல 6×5 30. அப்ப என்ன? இதுல 3 0 போட்டு 3. அடுத்து என்ன என்ன வரும் சொல்லுங்க? 45. 7 42 42 3 45. அப்ப என்ன வரும்? 450 டன்ஸ் அண்ட் 150 கிலோகிராம். பெருக்கேக்கல கவனமா இருக்கணும். சந்திரிகா என்ன மேக் பண்ணீங்கன்னா இந்த ஒன்று அங்கால கொண்டு போயிட்டீங்க. இதை கொண்டு போயிடலாம்னா 150 கிலோகிராம் தான் இருக்குது. 1000க்கு மேல வந்தா தான் அங்கால போகல. சரியா? ஓகே சார். ஓகே, அடுத்த செய்யுங்க பாபம். யார் செய்துட்டீங்க? சூரியனா செஞ்சுட்டேன் சார். என்ன விட வந்த சூச்சனா? 18 சார். வெரி குட். சார் தினொலி செஞ்சுட்டேன் சார். என்ன வந்தது உனக்கு? 18 சார். குட். துவாரகா செய்தாச்சா? ஆமா சார். என்ன வந்தது துவாரகா? 18 சார். குட் குட். சரி, என்னென்னு செய்யறேன்னு பாப்போம். சொல்லுங்க, என்னென்னு செய்யணுங்க? தில்லி சொல்லுங்க, என்னென்னு செய்யணுங்க? சார் 12யும் 27 பெருக்கினேன் சார். ஓகே, பெருக்கி போட்டா செய்த நீங்கள்? ஆமா சார். இது பெருக்காமலே செய்யலாமே. பெருக்காம செய்யறதுதான் இது சுகமான வழி. என்னென்று பெருக்காம செய்யலாம்? 12 முதன்மை காரணி என்ன? 12 முதன்மை காரணி என்ன? 2 அப்புறம் 3. என்ன வரும்? 2 வர்க்கம் தர 3. சரியா? 27. 27 முதன்மை காரணி என்ன? 3 கணம் சார். 3 கணம். கணம். 3 சரியா? இப்ப என்ன வரும்? 2 வர்க்கம் தர 3
4ஆம் அடுக்கு. ഇതിന്റെ வர்க்கமூலம் என்ன? 2ன் வர்க்கம். இது தர இருக்கிறபடியா நீங்கள் அப்படியே வர்க்கமூலம் எடுக்கலாம். சகசாய இருந்தா தான் செய்யலாம். அப்ப 2ன் வர்க்கமூலம் என்ன? 2. 3ன் 4ஆம் அடுக்கு வர்க்கமூலம் என்ன? 3ன் வர்க்கம். என்னென்னு வருதுன்னு தெரியுமா? 2ன் வர்க்கம் தர 3ன் 4ன் என்ன வரும்? 2 தர 9 18. யாருக்கு அது விளங்க இல்லையா? சார் விதர்சிகாவுக்கு இன்னொருக்கா ஒரு முறை ஓகே, விளங்கப்படுத்திவிடா என்ன இருக்கா? ஓகே ஆமா ஓகே. அதாவது வர்க்கமூலம் என்ன? 12 தர 27. சரியோ? 12 தர 27. முதலாவது என்ன செய்யணும்டா, இது தர இருக்கிறபடியா நீங்க வர்க்கமூலம் செய்யலாம்னு தெரியணும். அடுத்த என்ன செய்யணும்னா, முதலாவது 2ஐயும் முதன்மை காரணியின் பெருக்கமாக்கணும். சரியோ? முதன்மை காரணியின் பெருக்கம்னா என்ன? 12 முதன்மை காரணியின் பெருக்கம்னா என்ன செய்யணும்? முதன்மை எண்ணால பிரிச்சு கொண்டு போவோம். சரியா? இந்த முதலாவது முதன்மை எண் என்ன? 2. சரியா? முதன்மை காரணியை 2ஆல பிரிச்சா என்ன வரும்? 6 12. அப்புறம் அடுத்தது என்ன? திருப்ப 6ஐயும் நாங்க 2ஆல பிரிக்கலாம். அப்ப 2 தர 3. சரியா? அதே மாதிரி விளங்குதா விதிச்சுக்க. அடுத்தது 27. 27ஐயும் முதன்மை காரணி என்ன? 2ஆல இதை பிரிக்கலாம். 27 என்ன செய்யணும்? அடுத்த முதன்மை காரணி என்ன? 2க்கு அடுத்தது 3. சரியா? அப்ப 3ஆல பிரிச்சா என்ன வரும்? 9 27. திருப்ப 3ஆல பிரிக்கலாம் 3. சரியா? அப்ப அடுத்த படி இதுக்கு என்ன? இது எல்லாத்தையும் எழுதணும். என்ன? 2 தர 2 தர 3. மற்ற என்ன? 27க்கு 3 தர 3 தர 3. விளங்கிட்டோ? 2 தர 2 என்ன? 2ன் வர்க்கம் தர 3 3 3 3. அப்ப என்ன? 3ன் 4ஆம் அடுக்கு. விளங்கிட்டா? செய்த 3ன் 4. இது 2ன் வர்க்கம். இதுக்கு அடுத்தபடியா என்ன செய்யணும்? அடுத்தபடிதான் கவனமா இருக்கணும். இது இந்த வர்க்க மூலம்டா என்ன கருத்துன்னு சொன்ன நான், 2ன் வர்க்கம் தர 3ன் 4ஆம் அடுக்கின்ற வர்க்க மூலம் என்றாலே அரை. சரியா? அப்ப இதை செய்தோம்டா 2ன் வர்க்கம் தர அரை தர 3ன் 4 தர இதை செய்தா என்ன வரும்? 2 2ஆல பிரிச்சு என்ன வரும்? 2. இதை செய்தா என்ன வரும்? 2. அப்ப 3ன் வர்க்கம். விளங்கிட்டா? இப்ப 2 தர 3ன் வர்க்கம் 9. 9 2 18. விளங்கிட்டா விதிச்சியா? ஓகே. யாருக்காவது திருப்பி விளங்க இல்லையா? அதுல விளங்கிட்டேன்னா அடுத்த இதை செய்யுங்க. சார் தீனொலி செஞ்சுட்டே சார். என்ன விட வந்தது சார் மறை 4 சார். இல்லையே, இதுக்கு மறை வராது. இது 2வது கொஸ்டின். இதெல்லாம் செய்யணும் சார். துவாரகா செஞ்சுட்டேன் சார். துவாராக்கு என்ன விட வந்தது? 3 சார். வெரி குட். இதுல முதல்ல என்ன செய்யணும்? இதுல சொல்லுங்க பாப்போம். முதலாவது என்ன செய்யணும்?
துவாரகா சொல்லுங்க, என்னென்ன செய்யுங்க துவாரகா? சார் ஃபர்ஸ்ட் வந்து 64 வர்க்கமூலத்தை பண்ணணும். அப்ப 64 முதல் காரணிகள் வந்து 2 6ஆம் அடுக்கு. அரைவாசி வந்து விளங்குதா எல்லாருக்கும்? இது முதலாவது என்ன செய்யணும்? இதுல 2 வர்க்கமூலம் இருக்கு. முதலாவது எப்பவுமே வந்து செய்யணும், முன்னுக்கு முதல் வந்து உள்ளுக்கு இருக்கிறத செய்யணும். உள்ளுக்கு இருக்கிற வர்க்கமூலம் செய்தான் அப்புறம் வெளியால இருக்கிறத செய்யும். விளங்குதோ? அப்ப உள்ளுக்கு இருக்கிறது என்ன? 64. அப்ப 64 வர்க்கமூலத்தை தான் நீங்க முதல் கண்டுபிடிக்கணும். அப்ப இதன் அடுத்தபடி என்ன? 1 சக ഇതിന്റെ வர்க்கமூலம். இது என்ன? 2 6ஆம் அடுக்கு. சரி, என்ன? 1 2 3 4 5 6. சரி, அப்ப 2 6ஆம் அடுக்கு. சரி, இப்ப ഇതിന്റെ வர்க்கமூலத்தை எடுத்தோம்னா என்ன வரும்? 1 சக 2 6ஆம் அடுக்கு என்ன வரும்? 2 6 தர அரை எவ்வளவு வரும்? 2 3 5. சரியா? அப்ப என்ன வரும்? இது 1 சக 2 3ஆம் அடுக்கு. இப்ப இது சக இருக்கிறபடியா இது என்ன செய்யணும்? முதல் இதை வந்து 2ஐயும் சேர்த்து கூட்டிடணும். ஏண்டா இதை இப்படியே வச்சுக்கொண்டு நீங்க வர்க்கமூலம் எடுக்கலாம். அப்ப என்ன வரும்? 1 சக 2 3ஆம் அடுக்கு என்ன? 8. அப்புறம் என்ன வரும்? 8 1 9. சரியோ? 9க்கு திருப்பி என்ன செய்யணும்? முதன்மை காரணி பார்க்கும். 9 முதன்மை காரணி என்ன? 9 3 தர 3. சரி, அப்ப என்ன வரும்? 3 வர்க்கம். அப்ப இதுல 3 வர்க்கத்துல என்னென்ன? 3. விளங்கிட்டே எல்லாருக்கும்? ஒரு வர்க்கமூலத்துக்கு இன்னொரு வர்க்கமூலம் இருந்தால் முதல் வந்து உள்ளுக்குள்ள செய்ய போடும். 2வது படி வந்து சகவோ சயவோ இருந்தால், அதாவது வந்து உங்களோட இதுக்குள்ள வர்க்கமூலத்துக்கு சகவோ சயவோ இருந்தா அதை அப்படியே வச்சுக்கொண்டு செய்யலாது. அப்ப சகவையும் சயவையும் எடுத்து முதல் அதிண்ட பெருமானத்தை கண்டு பெருமானத்துல தான் திருப்பி நீங்க வர்க்கமூலம் செய்யலாம். விளங்கிட்டா எல்லாருக்கும்? ஓகே, விளங்காடி சொல்லுங்க, திருப்பி விளங்கப்படுத்திக்கிறேன். விளங்கி இருந்தா அடுத்த செய்யுங்க. என்ன வந்தது? மறை 4. வெரி குட். மறை 4 சரியான. சரி, இது என்ன செய்யறேன்னு பாப்போம். இது வந்து சுகமானது தான் பாப்பா. சரியோ? சய 7 சய தர சய என்ன? சக 3. சரியோ? சய 7 சக 3 என்ன? சய 4. ஏண்டா ரெண்டும் வேற வேற திசையா இருக்கிறபடியா ஒன்றுல ஒன்னதை கழிக்க வேணும். ஆனா திசை என்ன வருமெண்டா பெரிய எண்ணுக்கு முன்னால இருக்க திசை தான் விடையில வரும். சரியா? ஓகே சார். அடுத்த செய்யுங்க பாப்போம். சார் செஞ்சாச்சு சார். செஞ்சாச்சு சார். தீனோடி செஞ்சாச்சு சார். துவாரகா செஞ்சுட்டேன். ஓகே சார். சத்துரிகா செஞ்சுட்டேன் சார். என்ன விட வந்தது? நிரப்பு கோணம் 48. நிரப்பு கோணம் 48 சார். நிரப்பு கோணம் 138 சார். ஓகே, குட். 138. சரி, நிரப்பு கோணம் என்ன சொன்னா, நிரப்பு கோணம்னா 90 பாகை. அப்ப எக்ஸ் ஆக 42 90 பாகை. சரியா? அப்ப எக்ஸ் என்ன? 90 சய 42 48 பாகை. மிக நிரப்பு கோணம் என்ன? எக்ஸ் சக 42 எவ்வளவு வரணும்? 180
80 பாகை. இதுதான் முக்கியம். மிக நிரப்பு கோணம் என்றா 180, நிரப்பு கோணம் என்றா 90 பாகை. சரியா? அப்ப x = 180 sin 42 138 பாகை. செய்யுங்கவா. சார் துவாரக செஞ்சிட்டேன் சார். என்ன வந்தது? சார் 5x சக 4 சார். வெரி குட், வெரி குட். சார் தினொலி செஞ்சுட்டேன் சார். என்ன வந்து அட்ரோலினுக்கு? சார் 5x சக 4 சார். குட் குட் குட், கிரேட் ஜாப், கிரேட் ஜாப். சார் 5x சக 4 சார். குட். என்னென்று வருதுன்னு பாப். சரியா? சுற்றளவு. சுற்றளவுன்னா என்ன சொன்ன நான், ஏதோ ஒரு புள்ளியில துவங்கி அதே இடத்துக்கு சுத்தி நீங்க நடந்து வரணும். என்ன இப்படி போய் இப்படி வந்து இப்படியே வந்து இப்படியே வந்து திருப்பி இதுக்கு வரணும். சரியா? இதுதான் சுற்றளவு. அதாவது ஒரு இடத்துல துவங்கி மற்ற இடத்துல வந்து முடிக்க வேணும். சரியா? முடிக்கல இதுல உங்களுக்கு தெரியும், இது எக்ஸ் என்றா இது எக்ஸ், இது எக்ஸ். எங்களுக்கு இடையான தேவையில்லை, ஏனென்றா இது சுற்றளவு. அப்ப நடுவில் இருக்க தேவையில்லை. அடுத்து என்ன? எக்ஸ் சக 2. இப்ப கூட்டினோம்னா என்ன வரும்? இதுல இருந்து துவங்க போறோம். இதுல இருந்து துவங்கினா எக்ஸ் சக எக்ஸ் சக எக்ஸ் சக 2 சக எக்ஸ் சக 2 சக எக்ஸ். சரியா? அப்ப எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 1 2 3 4 5. அப்ப 5 எக்ஸ் சக 2 சக 2 4. விளங்கிட்டா? ஆமா சார். ஆமா சார். இதுக்கு என்ன விட வரும்? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம், பார்த்த உடனே. 1 சார். வெரி குட். 1 சார். 1. ഇതിന്റെ விடை வந்து 1. ஏன் 1 தெரியும் தானே? ஏனெண்டா வந்து எந்த ஒரு எண்ணின்றையும், அதாவது 0ஆம் அடுக்கு வந்து 1. சரியா? அதே மாதிரி அடுத்ததுக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 1 சார். மறை 1. மறை 1. ஏன் மறை வருது? இது வந்து அதாவது அந்த சுட்டி வந்து ஒற்றை ஒற்றை என்னபடியா சய 1. விளங்கிட்டா எல்லாருக்கும்? ஆமா சார். ஓகே, விளங்கிட்டேன்னா எல்லாரும் எழுதிட்டீங்களா? அங்கால போமா? ஓகே, இனி நாங்கள் திருப்பி இதுக்கு போவோம். சொல்லுங்க, புறக்கோணம் எது? சுவரகா சொல்லுங்க. டெல்லனி, எனி ஐடியா? புறக்கோணம் என்ன முதலாவது? இப்ப இதுல புறக்கோணம் என்னன்னு சொல்லுங்க. முதல்ல புறக்கோணம் என்று சொல்றது வந்து எப்பவுமே இதை சொல்றது அகக்கோணங்கள். சரியா? உள்ளுக்கு இருக்கிறது. அதாவது ஒரு சரியா? இதுல பாத்தீங்கன்னா அகக்கோணங்கள் என்றது இந்த முக்கோணம் ஏபிசி, முக்கோணம் ஏபிசி எடுத்தீங்கன்னா இதுல உள்பக்கமா இருக்கிற கோணம் சொல்றது என்ன? அகக்கோணங்கள். சரியா? புறக்கோணம் என்று சொல்லி சொன்னால் எந்த ஒரு கோணத்தையும் அதை வந்து இப்ப நீட்டி போட்டு, அதாவது அந்த பக்கத்தை நீட்டி போட்டு அதுக்கு வெளியால உள்ள கோணம், அதாவது இந்த கோணத்தோட எதை நீங்கள் கூட்டுறீங்களோ அதுதான் சொல்றது. அதாவது இந்த நேர்கோடுல அகக்கோணத்தின் வெளிப்பக்கமா இருக்க சொல்றது இதுதான் புறக்கோணம். இப்ப ഇതിന്റെ புறக்கோணம் என்ன? இது. சரியா? ഇതിന്റെ புறக்கோணம் எது? இது. அதே நேரத்துல இத வந்து மற்ற பக்கமா
கூட்டினாலும் இதை எப்படி கூட்டினாலும் ഇതിന്റെ புறக்கோணம் என்ன இது. அப்ப இதுவும் புறக்கோணமா வரலாம். அதே மாதிரி இந்த பக்கத்தை கூட்டி நீட்டினீங்களா இருந்தால் இதுல ഇതിന്റെ புறக்கோணம் இதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கத்தை நீட்டினீங்களா ഇതിന്റെ புறக்கோணம் இது. அப்ப இதுல புறக்கோணம் என்னது என்ன? இது 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 ஓ இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணமும் எடுக்கலாம். சரியோ? ஆனால் இதுல இருக்கிறது என்ன? இந்த கோணங்கள் புறக்கோணம் இல்லை. சரியோ? அப்ப உங்களோட இதன்படி பார்க்கல இதுல எது உங்களோட புறக்கோணம்? புறக்கோணம் என்னன்னு பார்க்கல இதை இங்க இந்த பி இந்த அகக்கோணம் எது? இதுதான் அகக்கோணம். சரியோ? எக்ஸ் இந்த அகக்கோணம் எது? இது. அப்ப எக்ஸ் புறக்கோணம். ஆனால் இது என்ன? புறக்கோணம் எப்பவுமே 180 இருக்காது. 180. அப்ப இது y புறக்கோணம் இல்லை. அப்ப இது புறக்கோணம் இல்லை. இதுக்கும் இது அகக்கோணத்தோட இருக்கா? இல்லை. அப்ப இதுவும் புறக்கோணம் இல்லை. இதுவும் புறக்கோணம் இல்லை. இது என்ன மாதிரி? இந்த கோணத்துக்கு இதுவும் இருக்கலாம். இதை நீட்டி இருந்தால், அதாவது இந்த பக்கமா இருந்தால் ഇതിന്റെ புறக்கோணம் இது. இதை இப்படி இருக்கிறபடி അതിന്റെ புறக்கோணம் இது. அப்ப இது என்னென்ன? இப்ப இதுல புறக்கோணங்கள் சொல்லுங்க. புறக்கோணம் என்ன? பி எக்ஸ். வேற எது புறக்கோணம் இல்ல? சி அண்ட் இ. விளங்கிட்டுதா? ஏனண்டு விளங்கி இருக்கா? விளங்க இல்லையா? மற்றது ஏன் புறக்கோணம் இல்லைன்னு கேட்டா, புறக்கோணம் அகக்கோணத்தையும், அதாவது அகக்கோணத்தையும் ஒரு அகக்கோணத்தையும் ஒரு புறக்கோணத்தையும் கூட்ட வர்றது 180 இருக்கணும். அதாவது இதுதான் உங்களோட இப்படி இருந்தால் இது அகக்கோணமா இருந்தா இது புறக்கோணம். சரியா? ஒன்று அகம், ஒன்று புறம். சரியா? ஒவ்வொரு கோணத்துக்கும் அத இத முக்கோணமா மட்டும் இருக்கணும் இல்ல. இப்ப ஒரு நாட்பக்கமா இருந்தாலும் கூட, ஒரு நாட்பக்கமா இருந்தாலும் அதிண்ட இது இது அகக்கோணம், இது புறக்கோணம். இது அகம், இது புறம். சரியோ? அகம்புறம் என்றது எப்பவுமே அதாவது ஒரு கோணத்தையா அல்லது ஒரு பக்கத்தை நீட்டி போட்டு அதுல இருக்கிற மற்ற கோணம். சரியோ? இது எடுத்தோம்னால் இதை நீட்டினமா இருந்தா இது அகக்கோணம், இது அகம், இது புறம். சரியோ? எந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தை நீட்டினாலும் இது அகம், இது புறம். ஆனால் என்னமோ உங்களுக்கு தெரியும், இதுல 2 இருந்தாலும் இது ரெண்டும் என்ன? குத்தெதிர்கோணம். சரியா? உதாரணத்துக்கு இப்ப சரியா இது எடுத்தீங்கன்னா இப்ப இது ஒரு முக்கோணமா இருந்தால், சரியா, இந்த பக்கத்தை நீட்டேக்கல இது அகக்கோணம், இது எக்ஸா இருந்தால் இது அகக்கோணம். இது புறக்கோணம். இதை y என்று எடுத்தீங்கன்னா இது புறக்கோணம். அதே நேரத்துல இந்த பக்கத்தை நீட்டி இருக்கிறபடியா இது அகக்கோணம், இது புறக்கோணம். ஆனால் இது ரெண்டும் என்ன? நேர்கோணம். இப்ப இது என்ன? இதுவும் y தான். இது குத்தெதிர்கோணம். ஒரு புள்ளியில 2 புறக்கோணம் வரும், 2 அகக்கோணம். இதுவும் குத்தெதிர்கோணம். இது அகக்கோணமா இருக்கும், இதுதான் புறக்கோணம் இல்லை. ஏனென்றா இது ரெண்டும் குத்தெதிர்கோணமா இருக்கிறபடியா ഇതിന്റെ கோணமும் ഇതിന്റെ கோணமும் சரியா இருக்கும். அப்ப கவனமா இருக்கணும். புறக்கோணம் என்றா ஒரு புள்ளியை അതിന്റെ பக்கத்தை நீட்டிட்டு അതിന്റെ பக்கத்தில இருக்கிற கோணம். சரியா? அகம், புறம். சரியா? விளங்கிட்டே எல்லாருக்கும்? ஆமா சார். ஓகே, அடுத்தது எங்க வாப்போம். ஆமா யார் செய்துட்டீங்க? சார் விகிர்ஷிகா சத்ரிகா செஞ்சிட்டேன் சார். ஓகே, என்ன வந்தது? சார் x = 80 பாகை சார்.
சார் x சமன் 80 பாகை சார், y சமன் 60 பாகை. 60 பாகை சார். வைக்கு என்ன வந்தது? 60 பாகை சார். 60 என்னத்தை பாவிச்சு செய்த நீங்கள் இதுல? சார் இது அவ்வளத்தையுமே கூட்டினா 360 பாகை வரும் சார். அதாவது புறக்கோணம், அதாவது வந்து ABED வந்து என்ன ஒரு நாற்பக்கம். நாற்பக்கத்தின் புறக்கோணங்கள கூட்டுத்தொகை என்ன? 360 சார். 360 பாகை. சரியா? அப்ப இதுல வந்து முதல்ல என்ன செய்ய வேணும்? இப்ப முதல்ல எடுத்தீங்களா இருந்தா, அதாவது A சரியா ABED என்னது? நாற்பக்கம். சரியோ? நாற்பக்கமா இருக்கிறபடியா அது இந்த புறக்கோணம். இது இந்த புறக்கோணம் என்ன? அதாவது A இந்த புறக்கோணம் என்ன? 60 பாகை. B இந்த புறக்கோணம் என்ன? 130 பாகை. E இந்த புறக்கோணம் என்ன? 90 பாகை. D இந்த புறக்கோணம் என்ன? X. அதுதான் தெரியாது. விளங்கிட்டா? இது எவ்வளவு வரும்? இது 130 சக 60 எவ்வளவு? 190. 190 சக 90 எவ்வளவு? 280 சார். 280 பாகை. சக X வந்து 360. அப்ப X எவ்வளவு? 360 சய 280 என்ன வரும்? 80 பாகை. x சமன் 80 பாகை. X 80 பாகைன்னா Y என்ன வரப்போகுது? Y என்ன செய்யும்? Y என்னன்னு கண்டுபிடிப்பீங்க? Y வந்து சுவம். இங்க பாருங்க, இது 30 பாகை. இதுன்ற குத்தேர் கோணம் தான் இது. இது 30 பாகை, இது 90 பாகை. அப்ப என்ன வரும்? முக்கோணம் என்ன வரும்? CDE. Y சக 90 சக 30 180 பாகை. என்ன வரும்? 60 பாகை. சரியா? விளங்கிட்டா எல்லாருக்கும்? ஆமா சார். எப்பவுமே இந்த இப்படியான கணக்குகள்ல வந்து இந்த உருவத்தை பார்த்து பயப்படக்கூடாது. சரியா? உருவத்தை உத்து நோக்கி பார்க்க வேணும். என்ன செய்யலாம், இதுல எங்களுக்கு என்ன தந்திருக்குது, எங்க துவங்கலாம். சரியா? இதுல வந்து நீங்க புறக்கோணம் இல்லாமலும் இதை செய்யலாம். சரியோ? இப்ப முதலாவது இந்த வைய கண்டுட்டு வைக்கு பிறகு இது என்ன, இது 30 பாயா வந்துட்டு 30 பாயா வந்த உடனே உங்களுக்கு தெரிய வேணும், இதையும் கூட்டினா புறக்கோணத்துக்கு சமன். சரியோ? அப்ப அதாவது 90 சக y ஈக்குவல் டு எக்ஸ் என்று செய்யலாம். அப்படியும் செய்யலாம், ரெண்டு விதமா செய்யலாம். சரியா? எல்லாம் எழுதிட்டீங்களா? ஆமா சார். ஆமா சார். ஓகே, இதை செய்யுங்க. வைக்கு என்னன்னு வந்து சொன்னீங்க டெல்லினி? வை எவ்வளவு வந்தது? சார் y 65 பாகையா சார்? 65 இல்லையே. சார் துவாரக செஞ்சுட்டேன். துவராக என்ன வந்தது?
சார் y சமன் 80 பாகை x சமன் 65 பாகை 80 பாகை இஸ் ரைட். எஸ், y 80 பாகை சரி. 65 வந்தது துவாரகா? x சமன் 65 பாகை சார். எக்ஸுக்கு எவ்வளவு வந்தது? 65 பாகை சார். குட். சார் விதுர்சிகாவுக்கு y சமன் 80 சார், x சமன் 65 சார். வெரி குட், வெரி குட். சரி, எங்க என்ன செய்த நீங்கள்? எப்படி செய்த நீங்க சொல்லுங்க பாப்போம். விதுர்சிகா சொல்லுங்க, என்ன செய்த நீங்க? எப்படி செய்றீங்கன்னு சொல்லுங்க. என்ன என்ன எதை பாவிச்ச நீங்கள்? அதாவது வந்து புறக்கோணங்கள் பாவிச்சீங்களா அல்லது முதலாவது வந்து முக்கோணத்தை பாவிச்சீங்களா? என்னத்தை பாவிச்சா? டிலினி சொல்லுங்க, என்ன பாவிச்சு செய்த நீங்கள்? சார் முதலாவது முக்கோணங்களோட புறக்கோணங்களை வச்சுதான் சார் செஞ்சேன். எந்த முக்கோணத்தை எடுத்த நீங்க? AED சார். ஓகே, ஏஇடில என்ன செய்றீங்க? ஏஇடி, ஓகே, முக்கோணம் ஏஇடி என்ன செய்றீங்க? அதுல குத்தெதிர் கோணம் ஒன்று இருக்கு சார், 25 பாகை. அப்ப ஓகே, இது வந்து 25 பாகை, ஏனென்றா குத்தெதிர் கோணம். இங்கிட்டு 105 பாகை இருக்கு சார். இப்ப 180 பாகையில இருந்து 105 பாகை கழிச்சா 75 பாகை சார். 75 பாகை. இப்ப 75 கூட்டல் 25 கூட்டல் y சமன் 180 பாகை சார். யா, இது வந்து முதலாவது வந்து நீங்க செய்த நீங்கள் வந்து சரி, முதலாவது வந்து 25 பாகை. சரியா? முதல் வந்து இது செய்யல, இது வந்து குத்தெதிர்கோணம். சரியா? குத்தெதிர்கோணம் வண்டியா இது வந்து 25 பாகை. இது வந்து நேர்கோடு. அப்ப என்ன வரும்? இது 75 பாகை. சரியா? பிறகு இந்த முக்கோணத்துல என்ன? 75 சக 25 சக y 180 பாகை. அப்ப y வந்து 180 சய 100 80 பாகை. சரி, அது 80 பாகைன்னு வந்தா பிறகு வந்தாது y எடுத்துட்டீங்க. அப்ப x என்னன்னு பிறகு கண்டனி சார் நாட்பக்கட்டு புறக்கோணங்கள் சார். அடுத்தது நாட்பக்கம், நாட்கோணம். நாட்கோணம் என்ன? ABCE வந்து என்ன? நாட்கோணம். நாட்கோணமா இருக்கிறபடியா என்ன? புறக்கோணங்கள். புறக்கோணம், ரைட்? புறக்கோணம் கூட்டுத்தொகை எவ்வளவு? 360 பாகை. சரி, அப்ப இதுல A இந்த புறக்கோணம் என்ன? A இந்த புறக்கோணம் x. சரியோ? B இந்த புறக்கோணம் என்ன? 128 பாகை. C இந்த புறக்கோணம் என்ன? 62. E இந்த புறக்கோணம் என்ன? 105 360 பாகை. சரியோ? அப்ப x சக இத கூட்டினா என்ன வரும்? 62 சக 105 எவ்வளவு? 167. 167 சக 128 என்ன வரும்? 285. 285 160. அப்ப x என்ன? 360 சய 285 என்ன வரும்? 60. எத்தனை பா வந்தது? 65. சரியா? யாருக்காவது விளங்காம இருக்கா? இல்ல சார், விளங்கிருச்சு சார். விளங்கிருச்சு சார். ஓகே. இப்படி ஒண்ணு விட என்ன செய்வீங்க? என்ன செய்யணும்?
அதாவது ஒரு இதுல வந்து உங்களுக்கு அது வந்து ஒன்றை வந்து இன்னொன்றா காட்ட சொல்லி சொன்னால் என்ன செய்யணும்? இது வந்து நீங்கள் கோணம் காண்றது இல்லை, இது வந்து ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டவும். சரியோ, இதுதான் இதென்றத இதுக்கு சமன் என்றதை காட்டவும். என்னன்னு காட்டலாம்? யாருக்காவது அடுத்தபடி இதுக்கு என்ன செய்யலாம்னு தெரியுமா? இப்படி ஒண்ணு வந்தா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், முதலாவது இது ஒரு முக்கோணம், சரியோ. ஆனா ஏசிடி என்றது வந்து இதுண்ட புறக்கோணம், சரியோ. இதுதான் உங்களோட ஏசிடி கேட்டிருக்கு, புறக்கோணம், சரியோ. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? ஒரு முக்கோணத்துல, அதாவது வந்து முக்கோணம் ABCல அதுல அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை என்ன? அகக்கோணம் 180 பாகை சார். அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை என்ன? 180 பாகை. அப்ப என்ன? A சக B சக C 180 பாகை. இது விளங்கிட்டுதான். ஆனால் வந்து BD வந்து ஒரு நேர்கோடு, சரியோ. அது மட்டுமில்ல, இதுண்ட புறக்கோணம், சரியோ. அப்ப BD வந்து நேர்கோடா இருக்கிறபடியா இது என்ன இருக்குது? C சக ACD என்னவா இருக்கும்? 180 பாகை. இது சரியா? இது விளங்கிட்டுதா? இது யாருக்கும் விளங்காடி சொல்லுங்க. இது முதலாவது, இது இரண்டாவது ஈக்குவேஷன், சரியா. இப்ப இது ரெண்டும் வந்து 180 பாகை இருக்கிறபடியா A சக B சக C என்னது சமனா இருக்கும்? C சக ACD. ஏன்னா ரெண்டும் 180 பாகுதான். அப்ப இது ரெண்டும் சமனா இருக்கும், சரியோ. இப்ப எங்களுக்கு தேவை என்ன? ACD. அப்ப A சக B சக C, இந்த C நாங்கள் இஞ்சால கொண்டுடலாம். இஞ்சால கொண்டு என்ன வரும்? சய C. சரியோ. இந்த சியும் சியும் என்ன செய்யும்? இல்லாம போயிடும். அப்ப என்ன வரும்? A சக B விளங்கிட்டுதா? சரியோ. இப்படி ஒண்ணு கேட்டா நீங்கள் இப்படித்தான் இத உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு அதை எடுத்து காட்டணும். அது சரி சார். துவாரகாவுக்கு விளங்கப்படுத்த முடியுமா? விளங்கல துவாரகா சொல்லுங்க. பிள்ளைத்துக்கு விளங்கலையா? முடியுமா சார்? விளங்கல சார். விளங்கலையா? விளங்கல கேட்கல நீங்க கதைக்கிற எனக்கு. விளங்கல சார். ஓ விளங்கப்படுத்தி விடுங்க. ஓகேயா, திருப்பி செய்வோம். சரியா? சரியா. இப்ப ABCD, சரியா. இந்த முக்கோணத்துல இது வந்து என்ன? அகக்கோணம். இந்த A இன் அகக்கோணத்தை A என்றும் B இன்டிய B என்றும் C இன்டிய C என்றும் வச்சிருக்கேன், சரியோ. உங்களோட கேள்வி வந்து என்னன்னா வந்து, அதாவது A சக B, சரியோ. A சக B ஈக்குவல் டு ACD, இந்த கோணம் ACD இதுக்கு சமன் என்று காட்டவும், சரியோ. அப்ப உங்களுக்கு வந்து இப்ப இதுல வந்து நீங்க என்ன செய்யணும்? இது உங்களுக்கு, ஆனா உண்மையாவே இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை புறக்கோணத்துக்கு சமம். உங்களுக்கு தெரியும் அது, சரியோ. ஆனால் வந்து இதுல வந்து இப்படி ஒரு ப்ரூவன் இதை அப்படி காட்ட சொல்லி சொன்னால், அதாவது இது சரி என்று காட்ட சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்?
உங்களுக்கு தெரிஞ்ச தியரத்தை வச்சுதான் காட்டணும். தெரிஞ்ச அதாவது என்ன நீங்க படிச்சதுல இருந்து காட்டணும். அப்ப முதலாவது என்ன செய்யணும், இதுல முக்கோணம் ABC எடுக்கணும். சரியா? இந்த முக்கோணம் ABC எடுத்த மாதிரி இருந்தால் இந்த முக்கோணம் ABCல 3 கோணங்களோட கூட்டுத்தொகை என்ன? இதுல கூட 2 விஷயம் இருக்கு. முக்கோணத்துல 3 கோணத்தை கூட்டினாலும் 180 பாகை, ஒரு நேர்கோடுல இருக்க 2 கோணத்தை கூட்டினாலும் 180 பாகை. சரியா? ஆனா இது ரெண்டுக்கும் பொதுவா இருக்குது. என்ன அப்படி பொதுவா இருந்தா இது இல்லாம போயிடுமன்ற இது உங்களுக்கு மூளையில இதென்னவும். சரியா? அப்ப இது எடுத்த மாதிரி இருந்தால் என்ன, முக்கோணம் ABC. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும், அதாவது இது இந்த முக்கோணத்துல 3 180 பாகை, அது என்னது இதே கூட்டேக்க 180 பாகை. இது இந்த கோணம் ரெண்டுக்கும் சமனாயிருக்கு, பொதுவானது. இது முக்கோணத்துக்கும் பொதுவானது, நேர்கோட்டுக்கும் பொதுவானது. சரியா? அப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியணுமோ இது பொதுவா இருக்கிறபடியா இது ரெண்டும் இதுக்கு சமனா இருக்க வேணும். சரியா? ஆனா நீங்க அதை செய்து காட்ட வேணும். சரியா? அப்ப இது முக்கோணம் ABC, அதுல A சக B சக C 180 பாகை. இது உங்களோட முதலாவது. சரியா? அடுத்தது BD நேர்கோடு. சரியா? நேர்கோடா இருக்கிறபடியா என்ன வரும், C சக ACD 180 பாகை. சரியா? இப்ப பாக்க முதலாவதையும் இரண்டாவதையும் பார்த்தேக்க ரெண்டும் 180 பாகை. சரியா? 180 பாகையா இருக்கிறபடியா சரியா 1 2 வச்சு பாக்கல என்ன செய்யும், A சக B சக C ஈக்குவல் டு C சக ACD. சரியா? ஓகே. அடுத்தது A சக B சக C. எங்களுக்கு இந்த பக்கத்துல இதுல பாக்க ப்ரூவ்ல இருக்கு, எங்களுக்கு ஒரு பக்கத்துல ACD மட்டும்தான் தேவை. அப்ப ACD வச்சுக்கொண்டு மற்றது என்ன செய்யணும், இதை இஞ்சால கொண்டு வரும். இஞ்சால கொண்டு வந்து என்ன வரும், சய மாறிடும். மாறிடும். இது என்ன, இது சகசி சயசி இல்லாம போயிடும். அப்ப என்ன வரும், A சக B ACD. விளங்கிடுச்சா? விளங்கிடுச்சு சார். வெரி குட், வெரி குட். உங்களுக்கு வீட்டு வேலைக்கு இதை செய்து ஒண்ணு வாங்குவா. சரியா? அதாவது 12.4 பயிற்சி 12.4. சரியா? பயிற்சி 12.4ல இருக்கிற முதலாவது மூன்றாவது 1 3 4. சரியா? பாப்பா இந்த கேள்வியை பாப்பா. இப்படி ஒரு கணக்கு வந்தா என்ன செய்கிறது, முதலாவது கேள்வியை பார்த்துட்டு என்ன தந்திருக்கன்னு பார்க்கும். சரியோ? பல்கோணி என்றாலும் சரி, சரியோ, நாற்கோணி என்றாலும் முக்கோணி அல்லது ஐங்கோணி அறுகோணி எப்படி இருந்தாலும் அது எப்பவுமே ஒன்று ஒன்று வெட்டக்கூடாது. சரியோ? இப்ப முக்கோணத்தை எடுத்து பாத்தீங்களா இருந்தா, முக்கோணம் இப்படி இருக்குது. சரியோ? ஏதாவது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தை வெட்டுதா? வெட்டாது. சரியோ? இப்ப ஒரு நாற்கோணி எடுத்தீங்களா இருந்தால் சரி இப்படித்தான் இருக்கு. சரியோ? ஒரு நாற்கோணி ஒன்று ஒன்று வெட்டாது. அதே மாதிரி ஐங்கோணி அறுகோணி. இப்ப இதை பாத்தீங்கன்னா ABCD இது என்ன, இது ஒன்று AD BC வெட்டி கொண்டே போகும். சரியோ?
இது ஒரு பல்கோணிக்குள்ள வராது. சரியோ? ஏன்னா ரெண்டு பக்கம் ஒன்று ஒன்றை வெட்டி கொண்டு போகுது. சரி, அதான் முதலாவதுக்கான விளக்கம். ரெண்டாவது என்னென்று இதை காட்டுவீங்கள். ஏ சக பி ஏ சக பி சி சக டிக்கு சமனா இருக்குமா என்னன்னு காட்டுவீங்க. இப்ப நாங்கள் செய்த அதே மாதிரி தான். இப்ப இதை பாத்தீங்களா இருந்தா, இப்ப இதுல ஒரு ஓ ஒன்று போட்டீங்களா இருந்தா, சி ஏ பி ஓ ஒரு முக்கோணி. சரியோ? சிஓடி என்ன ஒரு முக்கோணி. சரி, இப்படி பாத்தீங்களா இருந்தாலும் இந்த கோணமும் இந்த கோணமும் என்ன, இந்த ரெண்டு கோணமும் அப்படி இருக்கும், சமனான கோணங்கள். சரியா? இது ரெண்டு முக்கோணம். ரெண்டு முக்கோணத்துல ஒரு கோணம், இந்த கோணம் இந்த கோணம் சமனா இருந்தா அடுத்த ரெண்டு கோணம் கட்டாயம் சமனா இருக்க வேணும். சரியோ? அப்ப என்னன்றத அது என்னன்னு காட்டுவீங்க. சரி, அது என்னன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுவீங்க. அது சரி என்று காட்டு. சரியோ? அதுக்கு என்ன செய்யணும்னா, முதலாவது முக்கோணம். சரியோ? முக்கோணம் ஏ பி ஓ இது எடுத்தீங்களா இருந்தால் உள்ளுக்கு என்ன இருக்குது. இப்ப இது ஒரு எக்ஸ் வச்சீங்களா இருந்தா என்ன வரும்? பி ஏ சக பி சக எக்ஸ் எவ்வளவு? 180 பாகை. 180 பாகை. சரியோ? அப்ப இது ஒன்று. சரியோ? ரெண்டாவது இப்ப இதை நாங்கள் y என்றே வைப்போம். சரியோ? அடுத்து என்ன? முக்கோணம் சிஓடி இதை பாத்தீங்களா இருந்தால் என்ன வரும்? சி சக டி சக y ஈக்குவல் டு எவ்வளவு? 180 பாகை. இது ரெண்டாவது. சரியோ? அடுத்து என்ன செய்ய வேணும்? இரண்டு 180 இருக்கிறபடியா ஒன்றிலையும் ரெண்டிலையும் இருந்து என்ன செய்யலாம்? ஏ சக பி சக எக்ஸ் என்னது சமனா இருக்கும்? சி சக டி சக y. இது விளங்கிட்டா? ஆமா சார். அடுத்தது உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன? ஆனால். சரியோ? ஆனால் என்ன நடக்கும்? ஆனால் என்ன? ஏ ஓ பி அதாவது எக்ஸ் என்னத்துக்கு சமனா இருக்கும்? சிஓடி. சரியா? அதுதான் உங்களோட y. ஏன் சமனா இருக்கும்? குத்தெதிர் கோணம். குத்தெதிர் கோணம். சரியோ? அப்ப இது என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு y. சரியா? இப்ப நீ இதுக்கு போவோம். இது மூன்றாவது. சரியா? இப்ப மூன்றாவது ஈக்குவேஷன்ல போய் பார்த்த மாதிரி இருந்தால் ஏ சக பி இதுவும் சமன். அப்ப அதாவது இது எக்ஸ் இருந்தால் மற்றதும் எக்ஸ் சமன். அப்ப சி சக டி சக எக்ஸ் இரண்டும் சமனா இருக்கிறபடியா இரண்டும் இல்லாம போயிட்டு அப்ப என்ன வரும்? ஏ சக பி ஈக்குவல் டு சி சக டி. விளங்கிட்டா? ஆமா சார். ஆமா சார். வெரி குட். அதே மாதிரி தான் மற்றதும் நீங்கள் செய்து காட்டணும். ஏ சக பி சக சி சக டி 360க்கு குறைவானது. 360 குறையாண்டு காட்டவும். அத நீங்கள் ஒருக்கா எனக்கு செய்தோம் அடுத்த வகுப்புல. இதுவும் உங்களுக்கு ஒரு வீட்டு வேலை. ஏ சக பி சக சி சக டி. ஓகே,
இது உங்களோட புத்தகத்துல இருக்குது இந்த கேள்வி. சரியா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. அடுத்த வகுப்புல இதையும் செய்து எனக்கு இதை செய்து கொண்டு வந்து காட்டு செய்து அனுப்பணும். சரியோ? இது ஒரு உங்களோட வீட்டு வேலை தான். இது ஒரு ஹோம்ஒர்க். சரியா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? கேட்க போறீங்களா? ஏதாவது கேட்க இருந்தா கேட்கலாம். இப்ப கேள்விக்கான நேரம். சரி, ஒண்ணுமில்லாட்டிக்கு அடுத்த வகுப்புல சந்திப்போம். சரியா? பாய். பாய் சார். தேங்க்யூ சார். பாய். Thank you, sir. Bye, sir. பாய்.